நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை 147 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள். துதியுங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா போற்றுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், அதுதான் துதித்தல். எனவே ஏன் அவரை போற்ற வேண்டும், அவரை ஏன் புகழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசித்து பார்த்தால் நீங்கள் ஏன் அவரை புகழ வேண்டும், அவரை ஏன் துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதை நீங்கள் காணலாம். அதிலும் குறிப்பாக 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் மிக அழகாக ஏன் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். 5 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 147:5 சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லுகிறார். எனவே முதலாவது, நம்முடைய ஆண்டவர் எதற்காக துதிக்கப்படத்தக்கவர் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், அவர் பெரியவர். அவர் பெரியவர். அதற்கு நீங்கள் 135 சங்கீதம் 5 வசனத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று நான் அறிவேன் அப்படின்னு அர்த்தம். பெரியவர் என்பதை விட அவர் மகா பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அது மாத்திரமல்ல, 96 சங்கீதத்தில் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கர்த்தர் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 145 சங்கீதத்தில் 3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இங்கே பெரியவர் என்பதற்கு ஏராளமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவர் இரக்கத்தில் பெரியவர், அவர் செயல்களில் பெரியவர், இப்படி ஏராளமான காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆனாலும் இந்த 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் எல்லா தேவர்களிலும் பெரியவர். அது மாத்திரமல்ல, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர் ஒருவரே. இன்னும் அவர்தான் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர் அவர்தான். எனவே முதலாவது, ஏன் ஆண்டவரை சங்கீதக்காரர் நீங்கள் துதித்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் மகா பெரியவர். இது முதலாவது. 2வது, ஏன் அவரை நாம் துதித்து பாட வேண்டும் என்று சொன்னால், 5 வசனத்தில் அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுகிறது, மகா பலமுள்ளவர் அவர் என்று சொல்லுவார். மகா பலமுள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு இணையான வல்லமை ஒன்றும் கிடையாது. அப்படியானால் அவர் இறையாண்மையுடைய கடவுள். அதாவது அந்த அதிகாரம், அதாவது வல்லமை என்பது அதற்கு மேல் ஒரு அதிகாரம் என்பது என்னது கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய மகா பலனுள்ளவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. மேனவர்களே, ஏசாயா 40:26 பின்பாகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாதிருக்கிறது. இவைகளில், அதுக்கு முன் பகுதியை வாசித்து பாருங்கள். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்,
சூரியன், சந்திரன் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேவையை லக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவையெல்லாம் அவற்றுக்கு எல்லாம் என்ன செய்வாராம்? பேரிட்டு அழைக்கிறார். பேராய், ஒவ்வொன்றுக்கும் பேராய் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, அது படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அதில் ஒன்று கூட குறைந்து போகவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு வல்லமையாய் அதை அவர் படைத்திருக்கிறார். எனவே அருமையானவர்களே, நம்முடைய தேவனை போல மகா பலமுள்ளவர் ஒருவரும் இல்லை. முதலாவது சொல்லுகிறார், ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மகா பெரியவர், அவரை போல் ஒரு தேவன் இல்லை. ரெண்டாவது, மகா பலமுள்ளவர் நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். மூன்றாவது, ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது அவருடைய அறிவு எல்லையற்றது. அப்படின்னா மகா ஞானமுள்ளவர் நம்முடைய ஆண்டவர், மகா ஞானமுள்ளவர். நீங்கள் ஏசாயா 40:28 பின்பாகம் சொல்லுகிறது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது, அவருடைய அறிவை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது, அவருடைய ஞானத்தை நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. 104 சங்கீதத்திலே 24 இப்படி சொல்கிறது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் நீர் படைத்திருக்கிறீர், பூமி உம்முடைய புல்களினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, படைப்புகள் எல்லாம் உம்முடைய படைப்புகள், ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கும்போது அவைகளை ஞானமாய் படைத்திருக்கிறீர். அந்த ஞானத்தை எங்களால் ஆராய்ந்து கொள்ள முடியாது, ஆய்ந்தறிய முடியாது, அவ்வளவு மகா பெரிய ஞானம். எனவே நீர் துதிக்கப்படத்தக்கவர். எனவே ஜனங்களே அவரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். எனவே அருமையானவர்களே, ஏன் துதிக்க வேண்டும் என்பதற்கு அந்த சங்கீதத்தில் ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த 5ஆம் வசனத்தில் 3 காரியங்களை ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறார். ஒன்று, அவர் மகா பெரியவர். இரண்டாவது, அவர் மகா பலமுள்ளவர். மூன்றாவது, அவர் மகா ஞானமுள்ளவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தந்தருளுவார். நீங்கள் அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்த 1ஆம் வசனத்தில் பின்பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கு. ஆண்டவரை துதிக்க துதிக்க உள்ளம் மகிழ்ச்சியினால் பொங்குமா, உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பும் என்று சொல்லப்படுகிறது. சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் குடிகொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அருமையானவர்களே, ஆண்டவரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை துதியுங்கள், அவருடைய பெயர் பிரஸ்தாபத்தை சொல்லி சொல்லி நீங்கள் துதியுங்கள். நிச்சயமாகவே சமாதானத்தின் தேவன் உங்களுடைய வாழ்விலே சமாதானத்தின் சந்தோஷத்தை தந்தள்ளுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மகா பெரியவர், நீர் மகா பலமுள்ளவர், நீர் மகா ஞானமுள்ளவர். உம்மை துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவை தியானித்தோம். தேவன் நாமே ஆண்டவரை உம்மை துதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். என்னோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் போதுமானவராய் இருந்து தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. நிறைய நன்மையும் கிருபையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரட்டும். விசேஷமாக கர்த்தாவே, நீர்தாமே உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் கர்த்தாவை ஜெபிக்கிறார்களோ, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தினால் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நீர் நன்மை செய்யும் ஆசீர்வாதம் இயேசு மேலே ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.